ஷலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதிதான காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆலிஃப் என்ற எழுத்துடைய டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆலிஃப் அப்படின்றது எபிரேய எழுத்தோட முதல் எழுத்து. இது தேவனை குறிக்கும் எழுத்து. இது எபிரேய எழுத்துல முதல் எழுத்து. இது தேவனை குறிக்கும் எழுத்து. அந்த ஆலிஃப் அப்படின்ற எழுத்தை தான் நான் எழுதியிருக்கேன். ஒரு எபிரேய எழுத்து எழுத்தாவும் செயல்படும், வார்த்தையாவும் செயல்படும், எண்ணாகவும் செயல்படும். இப்ப இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்துதான் ஆலிஃப் என்ற உச்சரிப்பு வரும். அலெஃப், லமட், பே. ஒரு எபிரேய எழுத்து எழுத்தாவும் செயல்படும் சொன்னேன், வார்த்தையாவும் செயல்படும் சொன்னேன், எண்ணாகவும் செயல்படும் சொன்னேன். இப்ப ஆலிஃப் அப்படின்றது ஒரு எபிரேய எழுத்து. இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தாதான் ஆலிஃப் என்ற உச்சரிப்பு வரும். அதுதான் சொன்னேன், வார்த்தையா செயல்படும். இப்ப இந்த ஆலிஃப் ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா பேலே, பேலேனா அதிசயம். அடுத்து என்ன சொன்னேன், ஒரு எபிரேய எழுத்து எண்ணாக செயல்படும் சொன்னேன். இந்த ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு. நான் போடுறேன் பாருங்க. அலசுக்கு 1, லமட்டுக்கு 30, பேய்க்கு 80. டோட்டலா கூட்டினீங்கன்னா 111. 1 1 1. இது திருத்துவத்தை குறிக்கும். ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் நிறைய லிட்ரல் மீனிங்கும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. இப்ப நம்ம இந்த எழுத்துக்களுடைய மீனிங்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆலிஃப் அப்படின்னா பவர், வல்லமை. இந்த லமட் அப்படின்னா டு டீச், டு டீச், டு லேர்ன். லிமுத் அப்படின்னா மாணவன். இந்த இடத்துல லமட்ன்றது டீச்சர், லமட்ன்றது டு டீச், டு லேர்ன். இந்த இடத்துல டீச்சர். பே அப்படின்றது மவுத், வாய் அல்லது வார்த்தை, போதனை, விஸ்டம் வேர்ட்ஸ், ஞானம் உள்ள வார்த்தைகள். இதெல்லாம் இதோட மீனிங். இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ள மீனிங் நம்ம தனித்தனியா பார்த்தோம். இப்ப எல்லாத்தையும் மொத்தமா நம்ம என்ன பண்ண போறோம்னா சேர்த்து பார்க்க போறோம். The powerful teacher teaching his wisdom. The powerful teacher, the powerful teacher teaching his wisdom. வல்லமையுள்ள தேவன் தம்முடைய போதனையை போதிக்கிறார். The powerful teacher teaching his wisdom. வல்லமையுள்ள தேவன் தம்முடைய போதனை என்ன பண்றாரு? போதிக்கிறார். இததான் யோபு 36:22 வசனம் சொல்லுது பாருங்க. எடுத்து நான் வாசிக்கிறேன். யோபு 36:22. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவரை போல போதிக்கிறவங்க யாருமே கிடையாது. தேவனை போல மனிதர்களால ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? போதிக்க முடியாது. அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல போதிக்கிறவர் யார்? அப்ப இந்த பவர்ஃபுல் டீச்சர், போதனை, போதகர் அப்படின்றதற்கு எபிரேயத்துல தோரா. போதகர் அல்லது போதனை அப்படின்றதுக்கு எபிரேயத்துல தோரா. அப்ப யார் அந்த பவர்ஃபுல் டீச்சர் அப்படின்றத இந்த தோரா மூலம் நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரூவ் பண்ண போறேன். நம்ம பார்க்கலாமா? இந்த தோரா அப்படின்றதற்கு எபிரேயத்துல 4 எழுத்துக்கள். தவ், வாவ், ரேஸ், ஹே. தவ், வாவ், ரேஸ், ஹே. இப்ப இந்த ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா உடைச்சு பார்க்க போறோம். இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்ததான் தவுன்ற உச்சரிப்பு. அதான் நம்ம பார்க்க போறோம். தவ் அப்படின்றதற்கு தவ், அலப், வவ். இப்ப இதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ போட போறேன். தவ் 400, அலப் 1, வவ் 6. டோட்டல் வேல்யூ 407. அடுத்து இந்த வவுன்ற எழுத பார்க்க போறோம். வவ், அலெப், வவ். அலெப் இது வவ் 6, அலெப் 1, வவ் 6. இதோ டோட்டல் 13. அடுத்து ரேஷ், ரேஷ், யோர், ஷின். ரேஷ் 200, யோடு 10, ஷின் 300. டோட்டல் வேல்யூ 510. அடுத்து ஹே, ஹே, ஆலிஃப். ஹே 5,
ஆலெஃப் என்னது 1. அதோட டோட்டல் வேல்யூ எத்தனை 6. இது மொத்தமா நீங்க கூட்டினீங்கன்னா இந்த வந்த எழுத்துக்களோட எல்லா நியூமரிக்கல் வேல்யூவோட டோட்டல் எழுதிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா கூட்டினீங்கன்னா 936. இந்த 936 வேதாகமத்துல எத்தனாவது 936வது அதிகாரம் வேதாகமத்துல என்ன அப்படின்னா மத்தேயு 7. 936வது அதிகாரம் மத்தேயு 7. வேதாகமத்துல நம்ம ஆரியாமா 50 அந்த மாதிரி எண்ணிட்டே வரும்பொழுது 936வது அதிகாரம் என்ன அப்படின்னா மத்தேயு 7. அந்த மத்தேயு 7ல 28வது வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவர் எப்படி போதிச்சாராம்? அதிகாரமுடையவராய் போதித்தார். அப்ப பவர்ஃபுல் டீச்சர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய யெகோஷுவா தான், மேசியா தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேட்ட கற்களின் மூலமா எழுதி கொடுத்தாரு. இங்கே புதிய ஏற்பாட்டுல நடமாடும் தோராவா வந்து அதிகாரமுடையவராய் அவர் எப்படி பண்ணாரு? போதிச்சாரு. நடமாடும் தோராவா மேலிருந்து கீழே இறங்கி வந்து அவர் எப்படி போதிச்சாராம்? அதிகாரம் உடையவராய் போதித்தார். அப்போ த பவர்ஃபுல் டீச்சர் டீச்சிங் ஹிஸ் விஸ்டம். அப்ப அந்த பவர்ஃபுல் டீச்சர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய யெகோஷுவா தான் யாரு? பவர்ஃபுல் டீச்சர். அப்ப இங்க பவர்ஃபுல் டீச்சர் பவர்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஆலெஃப். அப்ப ஆலெஃப்ன்றது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய யெகோஷுவா தான். அப்ப நம்முடைய பவர்ஃபுல் டீச்சர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய யெகோஷுவா. அப்ப த பவர்ஃபுல் டீச்சர் டீச்சிங் ஹிஸ் விஸ்டம். வல்லமையுள்ள தேவன் தம்முடைய போதனையை என்ன பண்றாரு? போதிக்கிறார். வல்லமையுள்ள தேவன் தம்முடைய போதனையை போதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.